க்ளூனால எல்லாருக்குமே தெரியும் சொல்றாங்களே, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்னோட ஃப்ரெண்ட் பேசல் இதுல வந்து ஒரு ஸ்பெஷல். நான் கேட்டேன், பெர்மிஷன் வாங்கிட்டு தான் சொல்றேன், இல்லைன்னா சொல்லாம விட மாட்டாங்க. ஸோ அவரோட தான் நான் எனக்கு தெரிஞ்சு அதிகமா இன்டராக்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் எல்லாரோடையும் கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருக்கேன் நான். பட் இது ஷூட்ல இருந்ததுனால அவர் ஷூட் முடிச்சுட்டு 2-3 days ஸ்ரீலங்கால ஸ்டே பண்ணாரு. ஸோ நாங்க பயங்கர ஃபன். அவரு என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் அவர்கிட்ட என்ன ஆக்ட் பண்ணிருக்கேன். பேசில் சொன்னாரு, கொஞ்சம் இப்போ ஸ்லோவாயிடுச்சு சார். பிகாஸ் நான் வந்து இயர்லி ஸ்டார்ல இருந்து மந்த்லி ஸ்டார்ல இருந்து வீக்லி ஸ்டார் ஆகி வீக்லி படம் ரிலீஸ் ஆகி சார். அதனால கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாரு. இப்போ அவ்வளோ ஸ்வீட், வெரி ரியலிஸ்டிக். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ஸ்பெஷல் എക്സ്പീരിയൻസ്. ഓക്കെ, അപ്പം നമ്മുടെ ഫേവറേറ്റ്. സോ ഒരു ചെറിയൊരു റിക്വസ്റ്റ് ഉണ്ട്, ആ ഡയലോഗ് ഒന്നുകൂടെ ഒന്ന് പറയാൻ പറ്റുമോ? ഒരു മമ്മൂട്ടി. ഓയ് മമ്മൂട്ടി. സൂപ്പർ. അത് കണ്ടപ്പോ ഭയങ്കര ഒരു ഫീല് തന്നെയായിരുന്നു. വെൻ യു ഹേർഡ് ദാറ്റ് ഡയലോഗ് ഇൻ ദ മൂവി. ഓൾസോ സിനിമയില്, മലയാള സിനിമയില് ശിവകാർത്തികേയൻ സാറിന് ഏറ്റവും ഇഷ്ടമുള്ള ആക്ടേഴ്സ് ആരാണ്? எனக்கு நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. நிறைய மலையாளம். நான் ரொம்ப சேஃபா ஆன்சர் பண்றேன், நீங்க நினைக்க வேண்டாம். மலையாளம்ல நிறைய பிலிம்ஸ் பார்ப்போம். மலையாளம் இண்டஸ்ட்ரியோட பியூட்டியே இல்லைன்னா எப்போ எங்க யார்கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி பிலிம் வரும்னு தெரியவே தெரியாது. இதுதான் பிக் பிலிம், இதுதான் ஸ்மால் பிலிம்னு கிடையவே கிடையாது. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டோம்னா மோகன்லால் சாரோட பிலிமும் அவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, கல்யாணி பிரதேஷோட லோக்காவும் அவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியோட இந்த சினிமாவோட பியூட்டி அதுதான். அப்போ நான் ஒருத்தர் 2 பேர் மட்டும் ரசிச்சா நான் என்னதான் நான் லிமிட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எல்லா பிலிம்ஸையும் எல்லாரையுமே நான் ரசிக்கிறேன் நான். அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இங்கே. அண்ட் இதுல இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. இந்த பிலிம்ல எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல. கேட்டேன் சார், பெர்மிஷன் வாங்கில. க்ளூனால எல்லாருக்குமே தெரியும் சொல்றாங்களே, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்னோட ஃப்ரெண்ட் பேசல் இதுல வந்து ஒரு ஸ்பெஷல். நான் கேட்டேன், பெர்மிஷன் வாங்கிட்டு தான் சொல்றேன், இல்லைன்னா சொல்லாம விட மாட்டாங்க. ஸோ அவரோட தான் நான் எனக்கு தெரிஞ்சு அதிகமா இன்டராக்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் எல்லாரோடையும் கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருக்கேன் நான். பட் இது ஷூட்ல இருந்ததுனால அவர் ஷூட் முடிச்சுட்டு 2-3 days ஸ்ரீலங்கால ஸ்டே பண்ணாரு. ஸோ நாங்க பயங்கர ஃபன். அவரு என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் அவர்கிட்ட என்ன ஆக்ட் பண்ணிருக்கேன். பேசில் சொன்னாரு, கொஞ்சம் இப்போ ஸ்லோவாயிடுச்சு சார். பிகாஸ் நான் வந்து இயர்லி ஸ்டார்ல இருந்து மந்த்லி ஸ்டார்ல இருந்து வீக்லி ஸ்டார் ஆகி வீக்லி படம் ரிலீஸ் ஆகி சார். அதனால கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாரு. இப்போ அவ்வளோ ஸ்வீட், வெரி ரியலிஸ்டிக். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, അപ്പം നമ്മള്